இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப ஆரம்ப காலத்துல ஆதி மனிதன் அப்படிங்கிறவன் எங்க இருந்திருப்பான்? ஃபர்ஸ்ட் காடுகள்ல இருந்திருப்பான். அங்க தங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னா ஒரு குகையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் மர மேல உட்கார்ந்துருப்பானா? மரத்துல வந்து தங்கமிடத்தை அமைச்சிருப்பானா? குகையில வந்து ஆமாங்க. சில வகையான ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் மரத்து மேல உட்கார்ந்துருப்பானா இல்லையா? ஆமாங்க. உட்கார்ந்துருப்பானா? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வந்து ஒரு சில பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அத்திப்பலகையில உட்கார்ந்து செஞ்சோம்னா இந்த பூஜை வந்து பாத்தீங்கன்னா சித்திக்கும். இது வந்து இதோட பலன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றோமா இல்லையா? சொல்றோங்க. சொல்றோமா? அத்தி சொல்றோங்க. பலகையில் உட்கார்றோம், வில்வ பலகையில் உட்கார்ந்தா இன்ன பலனு, எட்டி பலகையில் உட்கார்ந்தா இன்ன பலனு, அரச பலகையில் வந்து உட்கார்ந்தா இன்ன பலன், மாம்பலகையில் உட்கார்ந்தா இன்ன பலன் அப்படிங்கறத சொல்லி வச்சிருக்காங்க. உண்மையா இல்லையா? அப்போ ஆரம்ப காலத்துல அவன் ஆதி மனிதன் வந்து பாத்தீங்கன்னா மரத்து மேல உட்கார்ந்துருக்கான். அவன் போய் தூங்குறக்கா ஏதோ ஒரு வகையா உட்கார்ந்துருக்கான். இப்ப நம்ம போய் ஒரு தியானம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அரச மரத்திலயோ மாமரத்திலயோ உட்காரணும், அதுதான் தத்துவம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அங்க போய் உட்கார்ந்தோம்னா ஒரு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அரச மரம் வந்து ஹைட்டா இருக்கு, அங்க போய் உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ணணும்னா எப்படி போய் பண்ண முடியும்? முடியாது இல்லையா? அதனால சுலபமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு பலகை வந்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க பலகையில உட்கார்ந்தீங்க அப்படின்னாவே ஒரு அரச மரத்து மேல உட்கார்ந்தா நீங்க என்ன பலனோ அதே மாதிரி மாமரத்து மேல உட்கார்ந்தா என்ன பலனோ அந்த அதே மாதிரி பலன் வந்து அதே பலகையில உட்கார்ந்து நீங்க ஜெபம் பண்ணும் போதும் நீங்க ஒரு தியானம் பண்ணும் போதும் வந்து பாத்தீங்கன்னா அதோட காரியம் அப்படிங்கிறது சித்திக்கும் அப்படிங்கறத அதோடைய தத்துவார்த்தம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு சாஸ்திரம் இருந்தாலும் சரி, நம்ம ஆதி மனிதன் அப்படிங்கிறது நம்ம வந்து இது ஈக்குவேட் பண்ணி பார்த்தோம்னா சரி, நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புரிய ஆரம்பிக்கும்.